விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது. இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இதை பற்றிய உங்கள் கருத்தை எனக்கு தெரிவியுங்கள். நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 11/9/2025 வியாழக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் உள்ளத்தில் ஒரு தெளிவு ஏற்படவில்லை. ஒரு குழப்பம், ஒரு தவிப்பு தெரிகிறது. இன்றைய தினம் அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவு உண்டு. நீங்கள் விரும்பாத செய்தி வரலாம். கவனம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் வெற்றி செய்தி இன்று உங்களுக்கு வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் லாபம் உண்டு. உழைப்பு குறைவாக இருந்தாலும் பெறுகின்ற ஊதியத்தில் பங்கம் இல்லை. நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நியாயமாக வந்து சேர வேண்டியது கூட வரவில்லை. அதை பெறுவதற்கே சற்று போராட்டத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டி இருக்கும். கவனம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் வேலை விஷயமாக சில நல்ல செய்திகள், அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று வரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வேலையை சலிப்பு தட்டாமல் இன்று நீங்கள் செய்ய வேண்டும். ஏனோ மனதில் சலிப்பு வருகிறது. இதில் கவனம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள். நீங்கள் விரும்பியது உங்கள் நேரிலேயே வந்து நிற்கிறது. நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மயிரிழையில் உங்களுக்கு வர வேண்டியது உங்களை விட்டு போகலாம். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் விழிப்புணர்வு மிக மிக தேவை. இன்று அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத தொல்லைகள்
வேண்டாத இடத்திலிருந்து இன்று வருகிறது. சமாளிக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நல்ல செய்திகளை கேள்விப்படுவீர்கள். நல்லது கிடைக்கும். நல்லவர்கள் உங்களை அணுகுவார்கள். வெற்றி உண்டு. எல்லா வகையிலும் சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் யாரை மிகவும் நம்பினீர்களோ அவரால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியை செய்திட இயலாது என்று. எதற்கும் மாற்று வழி ஒன்றை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பால் நல்லது நடக்கும். நல்ல நாள் இந்த நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வித்தியாசமான சாதனை இன்று நீங்கள் செய்ய இருக்கும் ஒரு சாதனை. அது என்ன? ஒரு விரோதியை நண்பனாக்கும் முயற்சியில் வெற்றி. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையருகே வந்தது, கை நீட்டினீர்கள், காணாமல் போய்விட்டது என்று இருக்கிறது இந்த நாள். எனவே விழிப்புணர்வு மிக மிக தேவை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். புகழ் உண்டு. போற்றுவதற்குரிய ஒரு செயலை இன்றைய தினம் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் சாதகமான நல்ல பலனை அனுபவிப்பீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கிடைப்பதும் தாமதம், நீங்கள் அனுபவிப்பதும் தாமதம். காலம் தாழ்த்தி நேரம் அதிகமாகி எதையும் அனுபவிக்கும் நிலை இன்று ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அதே வேலையை செய்து அதன் பின் சொற்ப லாபத்தை பார்க்கும் நாள் இந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய் பேச்சால் வளமை ஏற்படும். பேச்சுவார்த்தை மூலமாக சில நன்மைகளை நீங்கள் பெறும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். வெல்லும் வார்த்தையை தான் இன்று நீங்கள் பேச வேண்டும். இதில் கவனம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள், முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன்.
வணக்கம்.